கேரை பற்றி சில டீட்டெயில்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து நியோனட்டாலஜிஸ்ட். ஆப்வியஸ்லி ரெகுலர் ஒர்க்கில் நியூபார்ன் பேபிஸை பார்க்குறது தான் என்னோடய வேலை. நியூபார்ன் பேபிஸ்னால் என்ஐசியூ, நியோனட்டல் இன்டென்சிவ் கேர். அங்கே சிக் பேபிஸ் இருக்கும். ஸோ நியோனட்டல் இன்டென்சிவ் கேருங்கிறது இன்டென்சிவ் கேர் ஃபார் நியூபார்ன் பேபிஸ். அண்ட் அப் டு 28 days ஆஃப் லைஃப் வரைக்கும் அதில் பார்ப்போம். சில சமயம் குறை மாத குழந்தைங்க 2 மாதம் 3 மாதம் அவங்க கொஞ்சம் டிஸ்சார்ஜ் ஆகிற ஸ்டேஜ் வர வரைக்கும் அங்கே இருக்கும் ஆப்வியஸ்லி. பட் 28 நாளைக்கு மேலே பேபிஸ் அட்மிட் ஆகாது. இன்கேஸ் யூ டேக் வெளியில் பிறந்த குழந்தைங்க உள்ளே எடுக்கிறதுனா. பேபிஸ் எதனால் இன்டென்சிவ் கேரில் வர சான்ஸ் இருக்குதுன்னா, குறை மாதத்தில் பிறக்கிறது இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். 36 வீக்ஸுக்கு கீழே, ஸோ 37 வீக்ஸ் அண்ட் அபவ் நம்ம ஃபுல் டேர்ம்னு சொல்லுவோம். நிற மாதம் குழந்தை பிறக்கிறது எக்ஸ்பெக்டட் வந்து 40 வீக்ஸ் அண்ட் அபவ். பட் 37 வீக்ஸ்லேருந்தே நிற மாதம் ஆயிரும். ஒரு பர்சன்டேஜ், அதாவது 37 to 39 வீக்ஸுக்கு நடுவில் ஒரு 20% பிறக்கலாம். 39 to 40 வீக்ஸில் ஒரு another 30%. 40-41 வீக்ஸில் தான் மெஜாரிட்டி ஆஃப் பேபிஸை பிறக்கும். 42 வீக்ஸுக்கு அப்புறம் ரொம்ப ரேர் தான், ஆப்ஸ்டெட்ரிஷியன்ஸே இன்டர்வீன் பண்ணிடுவாங்க. குறை மாதத்தில் பிறக்கும்போது எவ்வளோ குறை மாதத்தில் பிறக்குதுங்கிறத பொறுத்து பேபியோட ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ இப்போது கரண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வச்சுட்டு, எஸ்பெஷலி மல்டி ஹைலி எக்விப்ட் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ், அதிலெல்லாம் 24-25 வீக்ஸ்லேயே பேபிஸ் காப்பாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவில் கூட வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் 22 வாரத்துலேருந்தே கொஞ்சம் சர்வைவர்ஸ் இருக்குது. பட் மெயினாக 24 வீக்ஸுக்கு அப்புறம் பேபிஸோட சர்வைவல் ஆரம்பிக்குது. 25-26 வீக்ஸ்லேருந்து மோஸ்ட் ஆஃப் தி சென்டர்ஸ் இன் இந்தியா கேன் ஸ்டார்ட் சேவிங். அண்ட் 28 வாரத்துக்கு அப்புறம் குழந்தையோட 1 கிலோ தாண்டதுலேருந்து ரிஸ்க்கு குறைஞ்சிட்டு வரும். ஆப்வியஸ்லி 33-34 வாரம் வரைக்கும் கீழே பிறந்த குழந்தைங்க இன்டென்சிவ் கேரில் கொஞ்ச நாள் இருக்க வேண்டியிருக்கும். இன்டென்சிவ் கேர்னால் இன்டென்சிவ் ட்ரீட்மெண்ட் தேவைப்படாட்டு கூட சப்போர்ட்டிவ் கேர்னு சொல்லுவோம். அவங்க ஃபீடிங்க்கு, டெம்பரேச்சர் கேர், சுகர் மானிட்டரிங் அதெல்லாம் தேவைப்படும். இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ அதனால் கொஞ்ச நாள் நியூனட்டல் இன்டென்சிவ் கேரில் வச்சுருப்பாங்க அந்த குழந்தைங்கள. 35 வீக்ஸுக்கு அப்புறம் நார்மல் பேபி மாதிரி மதர் சைடில் இருக்கலாம். டெம்பரேச்சர் கேர் மானிட்டர் பண்ணணும், சுகர் குறையாமல் ஃபீடிங் சப்போர்ட் கொடுக்கணும். ஏன்னா பேபியோட சக்கிங் எபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸை நம்ம கவனிச்சிட்டோம்னா இட் ஷுட் பி ஃபைன். அண்ட் இந்த ப்ரீமெச்சூர் பேபிஸ் நியூனட்டல் இன்டென்சிவ் கேரில் வரும்போது மோஸ்ட் ஆஃப் தம் அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட், அதாவது ப்ரீதிங் சப்போர்ட் தேவைப்படும். அவங்களோட லங்ஸ் வந்து ஃபுல்லி டெவலப்ட் இல்லை, கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அதனால் மூச்சு திணறல் வரலாம். அதனால் மூக்கு வழியாக மோஸ்ட்லி கொடுப்போம். நான் இன்வேசிவ் வென்டிலேஷன், சிபேப், ஹை ஃப்ளோ அந்த மாதிரி டிவைசஸ் இருக்குது. ஹியூமிடிஃபைட் கேஸ், அதாவது ஈரப்பதம் உள்ள கேஸு ஆக்சிஜனோடு சேர்த்து அவசியம் அளவுக்கு மானிட்டரிங்கோடு கொடுப்போம். சில குழந்தைங்களில் லங்ஸ் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும்போது சர்ஃபாக்டன் ஒரு மெடிசன் மூச்சு குழாயில் கொடுத்துட்டு இதர் அந்த டியூப் எடுத்துருவோம் உடனே இந்த நான் இன்வேசிவ் வென்டிலேஷன் கொடுக்கலாம். இல்லாட்டி கண்டினியூஸாக கொஞ்சம் நேரம் வென்டிலேட்டரில் வச்சுருக்கிற மாதிரி டிசீஸ் சிவியரிட்டியை பொறுத்து இருக்குது. நிறமாச குழந்தைங்களுக்கும் சில சமயம் மூச்சு முட்டல் வரும். ஸோ அவங்க லங்ஸில் கொஞ்சம் ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்கும். வயத்துக்குள்ளே குழந்தை இருக்கும்போது லங்ஸில் தண்ணி இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் ஏர் கிடையாது. வெளியில் வரத்துக்கு முன்னாடி நம்ம மதரோட லேபர் பெயின்லாம் ஆரம்பிக்கும்போது இந்த தண்ணி அப்சார்ப் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த சிச்சுவேஷனில் பேபி பிறக்கும்போது உடனே அழுத உடனே தண்ணி கிளியராக ஆரம்பிச்சிடும், லங்ஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ பட் சில குழந்தைங்களுக்கு சிசேரியனில் வருது, லேபர் ப்ராசஸ் இல்லாமல் வருதுன்னா மூச்சு திணறல் வரும். அது டிரான்சியன்ட் அக்கிப்னியா இல்லாட்டி வெட் லங்னு சொல்லுவோம். 40 வாரம் 42 வாரம்லாம் ஆகும்போது குழந்தை சில சமயம் மலம் போயிடும். அது குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது உள்ள ஸ்டூல் பேர் மிக்கோனியம். க்ரீனாக இருக்கும், பிளாக்காக இருக்கும், திக் மெட்டீரியல். அது வந்து பேபியை சுற்றி இருக்கிற தண்ணியில் அந்த மலம் மிக்ஸ் ஆகிட்டு பேபி ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி வருதுன்னு அது ஸ்வாலோ பண்ணிடும், சோக்கிங், ஆஸ்பிரேஷன். ஸோ இது மிக்கோனியம் ஆஸ்பிரேஷன் சொல்லுவோம். மிக்கோனியம் ஆஸ்பிரேஷன் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான சிச்சுவேஷன். ஏன்னா அந்த மலத்தில் உள்ள கெமிக்கல்ஸ் வந்து லங்ஸ் இரிட்டேட் பண்ணும், லங்ஸில் உள்ள ரத்த குழாயெல்லாம் சுருங்கும், பிபிஹெச்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது பேபிக்கு கொஞ்சம் கூட ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தி. சுகர் மானிட்டர் பண்ணுவோம் நார்மல் பேபிஸ்க்கு. மதருக்கு டயபெட்டிஸ் இருக்குது, இல்லாட்டி பேபியோட வெயிட் கம்மியாக இருக்குன்னா சில சமயம் பேபி சுகர் குறைஞ்சிட்டு ஃபீடு மட்டும் கொடுத்துட்டு இம்ப்ரூவ் ஆகலைன்னா என்ஐசியூவில் வந்துட்டு குளுக்கோஸ் போடுவாங்க. இன்ஃபெக்ஷன், அதாவது மதருக்கு ஃபீவர், மதரோட தண்ணி பிரேக் ஆகிட்டு இன்ஃபெக்ஷன் வர ரிஸ்க் இருக்குது. அந்த மாதிரி இருந்ததுன்னா அகெயின் இன்ஃபெக்ஷனுக்குள்ள ட்ரீட்மெண்ட் இனிஷியலாக என்ஐசியூவில் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் மதர் கூட பேபி ஸ்டேபிளாக இருக்குது, ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிலாம் ஒன்றும் இல்லைன்னா
உள்ள டெஸ்ட் எல்லாம் மானிட்டர் பண்ணிவிட்டு இம்ப்ரூவ் ஆகிற சமயத்தில் மதர்கிட்டே வச்சு ஆன்டிபயோட்டிக் கொடுக்க முடியும். ஸோ இந்த ஆஸ்பெக்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ குரூப் ஆஃப் பேபிஸ், ப்ரீமெச்சூர் பேபிஸ், ரொம்ப சைஸு சின்னதாக இருக்கிற குழந்தைங்க, ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கிற குழந்தைங்க, பிறந்த உடனே அழாமல் இருக்கிற குழந்தைங்க. ஸோ இந்த முன்னாடி யாரோ கேட்டிருந்தீங்க, பிறந்த உடனே குழந்தை அழலைன்னா என்ன பண்ணணும்? ஸோ லேபர் ப்ராசஸ்ங்கிறது, டெலிவரி ப்ராசஸ்ங்கிறது பேபிக்கு ஒரு ஷாக் மாதிரி. அதாவது மதரோட யூட்ரஸ் கண்ட்ராக்ட் ஆகும்போது ரத்த அழுத்தம் குறையும், பேபிக்கு வருது கார்டு வழியாக ரத்தம் ஓட்டம் குறையும். அந்த இதில் கொஞ்சம் ஆக்சிஜன் குறைய சான்ஸ் இருக்குது பேபிக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேபிஸ் பிறந்த உடனே நம்ம டவல் வச்சு ட்ரை பண்ணும்போது அழ ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில குழந்தைங்களுக்கு அந்த ஷாக்லேருந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஆக்சிஜன், ப்ரீதிங் சப்போர்ட் அந்த மாதிரி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொடுத்தா போகிறோம். அந்த ஃபியூ செகண்ட்ஸில் இம்ப்ரூவ் ஆகாமல் இருக்கிற குழந்தைங்களுக்கு சில சமயம் ப்ரொலாங் சப்போர்ட் தேவைப்படலாம். அவங்களுக்கு வந்து பர்த் ஆஸ்பிக்சியான்னு சொல்லுவோம். அதாவது குழந்தை உள்ளுக்குள்ளே இருக்கும்போது ஆக்சிஜன் குறைஞ்சிட்டு, அந்த ஆக்சிஜன் குறையிறதுனால பேபியோட ரத்த அழுத்தம் குறைஞ்சி மூளைக்குள்ள சர்க்குலேஷன் குறையும். ஸோ இதனால் பிரெயின் இன்ஜுரிக்கு சான்ஸ் இருக்குது, கிட்னி அந்த மாதிரி ஆர்கன்ஸுக்குள்ளே இன்ஜுரி வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹை ரிஸ்க் பேபிஸையும் என்ஐசியூவில் மானிட்டர் பண்ணுவோம். இந்த பர்த் ஆஸ்பிக்சியாங்கிறது கொஞ்சம் டேஞ்சரஸான சிச்சுவேஷன். ஏன்னா மூளைங்கிறது லைஃப் லாங் இம்பேக்ட் உள்ள ஒரு உறுப்பு. அதில் டேமேஜ் ஆச்சுன்னா நமக்கு லைஃப் லாங் இம்பேக்ட் வர சான்ஸ் இருக்கிறதுனால நம்ம கேர்ஃபுல்லாக அந்த பேபியை மானிட்டர் பண்ணணும். இப்போ தெரப்பியூட்டிக் ஹைப்போதெர்மியா, கூலிங்னு சொல்லுவோம். அது க்ரைட்டீரியா இருக்குது. அது ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா சில பேபிஸை கூல் பண்ணுவாங்க யூனிட்டில், இன்டென்சிவ் கேரில். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு. இது ஆப்வியஸ்லி அதை பற்றி டீட்டெயிலாக அப்புறம் பேசலாம் தனியாக.